ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் பாபா கிட்ட எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக. எப்படி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும்? எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும். அதனால் ஒவ்வொரு அடியிலும் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஸ்ரீமத் படி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக உருவாகிட்டே இருக்கும். கேள்வி. ஸோ பக்தியில் இருக்கிற ஒரு பழக்கம் குழந்தைங்க கிட்ட இருக்கவே கூடாது. அது என்ன பழக்கம்னா, பக்தியில் சின்ன துக்கம் வருது, நோய் வருதுன்னா உடனே ஐயோ ராமா காப்பாற்றுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். இது பக்தி மார்க்கத்துடைய பழக்கம். நம்ம வாயிலிருந்து இந்த புலம்புற வார்த்தையே வரக்கூடாது. மனசுக்குள்ளே இனிமையான பாபாவை அன்பாக நினைவு பண்ணுறதன் மூலமாக அந்த துக்கத்திலேருந்து புத்தி வீடுபடும். அப்போ அந்த துக்கம் அனுபவமாகாது, மாறாக சுகம் அனுபவமாகும். இதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படிங்கிறதுடைய ஒரு அர்த்தம். அதான் ஞான மார்க்கம். மற்றபடி ஐயோன்னு அலறதுனால ஒன்றும் துக்கம் போயிடாது இல்லையா? அழுதாலும் பிள்ளை அவள் தானே பெற வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அங்கே அழற வேலை கிடையாது. அன்பாக இறைவனை நினைத்தே இங்கே இருக்கிற அனைத்தையும் மறக்கணும். ஏன் எதுக்குன்ற அந்த கேள்வியே வரக்கூடாதுன்றார். அப்போ தான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் உருவாகுது. ஏன்னா பாடலே அதிர்ஷ்டத்தை எழுப்பி கொண்டு வந்துள்ளேன் இல்லையா? ஓம் சாந்தி. சாந்தி மற்றும் சுகத்தின் அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு 50-60 வயசு வரைக்கும் அவன் போராடுறதே அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு இல்லையா? அவன் வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கணுன்ட்டு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வயதான பிறகு ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். சாது சன்னியாசிகள் எங்களுக்கு அமைதி வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கன்றாங்க. எல்லோருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரோ ஒரு பகவான் தான். ஆனால் அந்த பகவானை பற்றிய மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் சிவபாபான்னு சொல்கிறீங்க. பிரம்மாவையோ விஷ்ணுவையோ சங்கரரையோ பாபான்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களாம் தேவதைகள். பகவானைத்தான் பாபா அப்பான்னு சொல்லுவோம். அவருக்கு உடம்பு கிடையாது, நிராகாரர். அவருக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. அந்த சிவபாபா எல்லோருக்கும் பொதுவானவர். அதில் எல்லா மதத்தினருமே கடவுள் ஒருவர்ன்றதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவரை நாம் மட்டும்தான் அப்பான்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களும் அப்பான்றாங்க, இந்துக்களும் அப்பான்றாங்க. ஆனால் ஏன் அப்பான்னு சொல்கிறோன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. இப்போ லௌகீக அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன அப்பா? கடவுள். ஸோ ஆத்மா சொல்லுது அவர் நிராகார அப்பா. ஏன்னா அவர் மட்டும் நிராகாரர் இல்லை, ஆத்மாக்களாகிய நாமளும் கூட நிராகாரர் தான், உடலற்ற ஆத்மா தான். இப்போ சாக்காரத்தில் ஒரு அப்பா இருந்தால் கூட ஆத்மா அந்த நிராகார தந்தையை மறக்கிறதே கிடையாது. துக்கம் வந்தால் உடனே அவர்கிட்ட தான் புத்தி போகுது. அந்த காட்ஃபாதருடைய குழந்தைங்க நாம். கிறிஸ்தவர்கள் அவரை தான் பரமபிதான்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் காட்ஃபாதர்னு சொல்கிறாங்க, சுப்ரீம் சோல்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லாரையும் விட சுப்ரீம், உயர்ந்தவர்னு அர்த்தம். லௌகீக தந்தை சரீரத்தை படைப்பவர். ஆனால் சிவபாபாவோ பரலௌகீக தந்தை. அவர் தான் அனைத்து ஆத்மான்ற குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏன் அந்த தந்தையை எல்லாரும் நினைக்கிறாங்க? ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. நாம் கூட தந்தைக்கிட்ட வந்திருக்கிறது அந்த ஆஸ்தியை அடையிறதுக்காகத்தான். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற அந்த தந்தை தான் சுகத்திற்கான வழியை நமக்கு சொல்கிறார்.
ஸோ அந்த சுகமான உலகத்தில் துக்கத்துடைய பேரடையாளம் கூட இருக்காது. ஆனால் இங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் ரொம்ப ரொம்ப துக்கம்தான். இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் பாருங்களேன், மனிதர்களுடைய முகம் வாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் எல்லாருமே அவரை கூப்பிடுறாங்க. ஏன்னா உலகத்தில் இன்னுமே அதிக துக்கம் வரப்போகுது. இப்போ இருக்கிற துக்கத்துக்கே இப்படி அலறாங்கன்னா இன்னும் அதிகமாக துக்கம் வரும்போது எப்படி இருக்கும் பார்க்குறோம்ல. ஈரான், உக்ரைனு யாராவது இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ துக்கம் அடைகிறாங்க. ஐயோ பகவானேன்னு அழறாங்க. ஆனால் அவரோ கல்யாண்காரி இல்லையா? அந்த தந்தையுடைய கல்யாண்காரினா நன்மை செய்யக்கூடியவர். அவருடைய புகழை பாடுறீங்கன்னா கண்டிப்பாக அவர் எப்போவோ நம்மளுடைய துக்கத்தை நீக்கி இருக்கிறார், சுகத்தை கொடுத்து இருக்கிறார். அதனால தான் மகிமை பாடுறோம். ஸோ இப்போ அந்த தந்தையே புரிய வைக்கிறார், குழந்தைகளே, கல்பமாக எப்பெல்லாம் நீங்கள் தூய்மை இழந்து அதிக துக்கத்தை அடையிறீங்களோ அப்போ தான் என்னை கூப்பிட்றீங்க, பாபா வாங்க இந்த துக்கத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் நானும் கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் உங்களை தூய்மையாக்கி துக்கத்திலிருந்து மீட்பதற்காக வரேன். ஸோ தூய்மையான உலகத்தின் தொடக்கத்துக்கும் தூய்மையற்ற உலகத்தின் இறுதிக்கும் இடையில் இருக்கிற சங்கமயுகத்தில் நான் வரேன். அதாவது சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இருக்கிற சங்கமயுகத்தில் நான் வரேன். இந்த ஒரு சங்கமயுகத்துக்குத்தான் மகிமை. எல்லா மத பண்டிகைகளும் இந்த சங்கமயுகத்துடைய நினைவு தான். ஸோ பாபா வர்றது எல்லாருடைய ஆத்ம ஜோதியை எழுப்புறதுக்காக, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறதுக்காக. நாம் பரலோகீக தந்தைக்கிட்ட வந்திருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த தந்தை இவருக்குள்ள பிரவேசமாகி வந்திருக்கிறார், பிரம்மா பாபாவுக்குள்ள. அவர் தானே சொல்கிறாரு, நான் இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி இவருடைய பேரை பிரம்மான்னு வைக்கிறேன்றார். நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்குது தானே? நாம் பிரம்மாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். எதுக்கு பிரம்மாவுடைய குழந்தையாக இருக்கிறோம்? சிவபாபா கிட்டேருந்து சுகத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக. ஏன்னா பிரம்மா மூலமாக தான் சிவபாபா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளாக உங்களுக்குத்தான் ஆரம்பத்தில் சுகம் இருந்தது. அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறதோ துக்கம் நிரம்பிய கலியுகம். ஆனால் இதுக்கு பிறகு மறுபடியும் சுகம் நிரம்பிய சத்தியுகம் வரும். ஏன்னா உலகத்துடைய சரித்திர பூகோளம் திரும்பவும் அதே மாதிரி நடக்கும். சத்தியுகத்தில் மறுபடியும் இதே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் இருக்கும். ஏன்னா இந்த சக்கரம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ நரகவாசி ஆகி இருக்கிறீங்க. இப்போ சொர்க்கவாசி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கான வழியைத்தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ ஆரம்பத்தில் தேவி தேவதாக்களுடைய ரொம்ப சின்ன மரம் இருந்தது. அது வளர்ந்து இன்றைக்கி பெருசாகிடுச்சு. இப்போ தேவதா அவருடைய அடித்தண்டு மட்டும் இல்லை, மற்ற எல்லா தர்மமும் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. நாம் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறோம். முழு உலகத்துக்கும் நாம் தான் எஜமானராக இருந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்து இப்போ நம்முடைய 84வது பிறவியில் கடைசியில் வந்திருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக
புது உலகம் புதுசாகவே இருக்காது, கண்டிப்பாக பழசாகும். புது உலகம் தூய்மையாக இருந்துச்சு, பழசான பிறகு அழுக்காயிடுச்சு, தூய்மையற்ற உலகம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளவு துக்கமும் ஏழ்மையிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதே பாரதம் ரொம்ப ரொம்ப செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது. தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது, தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. ஸோ தூய்மையான இல்லற மார்க்கம்னா என்னது? சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்கன்னு அர்த்தம். விகாரம்னா என்னன்னே தெரியாது. சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தாங்க இல்லையா? அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்களாக 16 கலைகளில் நிரம்பியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்துக்கானது. அதனால் பக்தி மார்க்கத்துடைய பழக்க வழக்கங்கள் தான் சாஸ்திரத்தில் இருக்குது. மற்றபடி தந்தையை சந்திக்கிறதுக்கான வழி எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. பகவான் கண்டிப்பாக இங்கே வந்தாகணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்ம நேரடியாக அங்கே போகிறதுக்கான வழியெல்லாம் கிடையாது இறைவன் வர வரைக்கும். ஆனால் பண்ணுற முயற்சியெல்லாம் நேரடியாக போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாகம், தவம், தீர்த்த யாத்திரை இதெல்லாம் பண்ணால் நேரடியாக கடவுள்கிட்ட போயிடலான்னு நினச்சிக்கிறாங்க. இது ஒன்றும் கடவுளை சந்திக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடையாது. பகவானை ஒரு பக்கம் கூப்பிடவும் செய்கிறாங்க, அப்புறம் போகிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. எப்படி இது முரண்படுது இல்லை? அவர் வருவாரா இல்லை நீங்கள் போவீங்களா? வாங்க வந்து வழி சொல்லுங்கன்னு தானே கூப்பிட்றீங்க. போகிறதுக்கு வழி தெரியாததுனால தானே கூப்பிட்றீங்க. ஆத்மாக்கள் நாங்கள் தமோ பிரதானமாக ஆகிட்டோம், அதனால தான் எங்களால் பறக்க முடியல, அதாவது அப்பா கிட்ட போக முடியல. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது. எங்கேயாவது டக்குன்னு போயிடும் சரீரத்தை விட்ட உடனே. அமெரிக்காவுக்கு கூட போக முடியும் கணக்கு இருந்துச்சுன்னா. ஸோ யாருக்கு யாரோட சம்மந்தம் இருக்குதோ சரீரம் விட்ட உடனே ஆத்மா அங்கே பறந்து போயிடும். ஸோ அதனால தான் யாரோடவும் சம்மந்தம் வைக்காதீங்க, பாபாவை தவிர எதையும் நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா ஒரு வினாடியில் அங்கே போய் மாட்டிக்குவீங்கன்றார். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் பறந்து போச்சு. யாரும் திரும்ப வீட்டுக்கெல்லாம் போகலை. ஏன்னா போகிறதுக்கான வழி பாபா சொன்னால் தானே தெரியும். தூய்மையாகாமல் ஆத்மா வந்து வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ தூய்மை ஆகிறதுனால என்ன அர்த்தம்? பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் நினைவு கூட, தேவதைகளின் நினைவு கூட இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஸோ தூய்மை இல்லாமல் பரந்தாம வீட்டுக்கு போக முடியாதுன்றதுனால தான் பதித்த பாவனா வாங்க வந்து அழைச்சிட்டு போங்க, போகிறதுக்கான வழி சொல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ தான் தந்தை வந்திருக்கிறார், வந்து புரிய வைக்கிறார். எப்போ முழு உலகமும் தூய்மை இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் நான் வரேன். தூய்மையற்ற உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையானவர் கிடையாது. கங்கை ஒன்றும் பதித்த பாவனி கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அதில் போய் குளித்தா தூய்மை ஆகிடுவோம், பாவம் அழிஞ்சிடும்ன்ட்டு அங்கே குளிக்க போகிறாங்க. ஆனால் தண்ணினாலெல்லாம் யாரும் தூய்மை ஆகிட முடியாது. பழைய உலகமே அழுக்காயிடுச்சு. அழுக்கான உலகம் எப்படி உங்களை தூய்மையாக்கும்? புது உலகம்தான் தூய்மையானது. இல்லை, அழுக்கான உலகத்தில் இருக்கிற தண்ணி எப்படி உங்களை தூய்மையாக்கும்? நீங்கள் எந்த தண்ணியுமே ஆத்மாவை தூய்மையாக்காது. இப்போ நீங்கள் ஆஸ்தி அடையிறதுக்காகத்தான் உங்களுடைய எல்லையற்ற தந்தைக்கிட்ட வந்திருக்கிறீங்க, எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? புண்ணிய ஆத்மா ஆகணும். ஆத்மாக்களாகி நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ மறுஜன்மம் எடுத்து தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க.
மற்றபடி கங்கையில் குளிக்கிறதுனால ஒன்றும் சதோப்பிரதானமாக ஆக முடியாது. ஏன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறது தந்தையுடைய காரியம். மற்றபடி அந்த தண்ணியுடைய நதியோ எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. மேகத்திலிருந்து மழை பொழியுது, எல்லோருக்கும் கிடைக்குது மழை தண்ணி. ஸோ அந்த மழை தண்ணியிலிருந்து உருவாகிறது தான் நதி. அது எப்படி தூய்மையாக்கும்? அப்படி தூய்மையாகிறதா இருந்தால் அந்த மழை தண்ணி எல்லா இடத்துக்கும் தானே போகுது. அப்போ எல்லாருமே தூய்மை ஆகிடணுமே. ஸோ அதன் மூலமாக தூய்மையாக முடியாது. தூய்மையாகிறதுக்கான யுக்தியை பாபாவே நேரடியாக இந்த பிரம்மா உடலில் பிரவேசித்து பிரம்மா வாய் வழியாக சொல்கிறார். பிரம்மாவுக்கு தனக்குன்னு சொந்த ஆத்மா இருக்குது. அதனால்தான் சிவபாபா சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரம் கிடையாது, எனக்குன்னு தனி சரீரம் கிடையாதுன்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இந்த பிரம்மா உடம்புக்குள்ளே தான் வரேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய முன்ஜென்மங்கள் பற்றி தெரியாது, கல்பத்தின் ஆயுளும் தெரியாது. அதனால தான் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இது வெறும் 84 பிறவிகளின் சக்கரம்தான், வெறும் 5000 வருஷம்தான் இந்த சக்கரம். ஸோ 5000 வருஷத்தில் 84 லட்சம் பிறவியை யாருமே எடுக்க முடியாது. ஸோ அதனால்தான் பாபா புரிய வைக்கிறாரு, சொர்க்கத்தில் நீங்கள் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தீங்க சத்யுகத்தில். பிறகு திரேதாயுகத்துக்கு வரும்போது 2 கலை குறைஞ்சது. ஸோ பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. புது உலகமாக இருந்த இதே உலகம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய உலகமாக மாறுது. ஸோ துவாபர கலியுகத்தை தூய்மையற்ற உலகம்னு சொல்கிறோம். இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. என்னைத்தான் ஞானக்கடல்னு சொல்கிறாங்க இந்த ஞானம் இருக்கிறதுனால. ஏன்னா நான் ஏதாவது சாஸ்திரம் படிக்கிறேன்னா என்ன, ஆனால் இந்த மனித சிருஷ்டியுடைய முதலிடைக்கடை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். பக்தி மார்க்கத்தினருக்கு இந்த ஞானம் இருக்கவே முடியாது, எவ்வளோ வேத சாஸ்திரம் படித்தாலும். அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் ஞானம்தான். நாங்கள் பாவிகள், நீசர்கள், எங்ககிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை, நீங்கள் தான் எங்கள் மேலே கருணை காட்டணும் அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அப்போ இந்த பக்தர்கள் மீது கருணை காட்டப்பட்டது. அதனால தான் அவங்க மனிதனிலிருந்து தேவதையாக ஆனாங்க. ஸோ இது உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்ஷ்டம் இல்லையா மனிதன் தேவதையாகிறது. ஜென்ரலாகவே ஸ்கூலுக்கு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காகத்தானே போகிறாங்க. ஸோ அதில் சிலர் ஜட்ஜ் ஆகுறாங்க, சிலர் இன்ஜினியர் ஆகுறாங்க. ஆனால் அது விகார உலகத்தின் அதிர்ஷ்டம். உங்களுக்கு இந்த ஈஸ்வரன் மூலமாக நிர்விகார உலகத்தின் அதிர்ஷ்டம் 21 ஜென்மத்துக்கு கிடைக்கிது. அதனால்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரேன்னு அவரை கூப்பிட்றாங்க. ஸோ தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாராலையும் கற்பிக்க முடியாது. ஸோ ஆத்மாக்கள் கிட்ட பாபா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். இது என்னுடைய உடம்புன்னு ஆத்மா தான் சொல்ல முடியுமே தவிர உடம்பு சொல்லாது இது என்னுடைய ஆத்மான்னு. ஏன்னா சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா தான் சொல்லுது இது என்னோட உடம்புன்ட்டு. மனிதர்கள் சொல்கிறாங்க என்னுடைய ஆத்மாவை துக்கப்படுத்தாதீங்கன்ட்டு. ஆத்மா உடம்பில் இல்லைன்னா உடம்பால் பேச முடியாது, வாய் இருந்தாலும். ஸோ ஆத்மா தான் சொல்லுது நான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்கிறேன். கண்டிப்பாக நாம் 84 பிறவி எடுத்துருக்கிறோம்.
எடுத்து இப்போ நரகவாசியாக ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் சொர்க்கவாசி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாபா தான் நம்மளை சொர்க்கவாசியாக மாற்றுவார். சத்யுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். மற்றபடி இங்கே இறக்குறவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறது பொய். ஏன்னா இது நரகம். நரகத்தில் இறக்குறவங்க நரகத்தில் தான் மறுபிறவி எடுப்பாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டதா சொல்கிறது பொய். சரி, அப்படி உண்மையிலே அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அது சந்தோஷமான விஷயம். சொர்க்கத்தில் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு, அற்புதமான உணவெல்லாம் இருக்கும். பிறகு எதுக்கு நீங்கள் அவங்கள நரகத்துக்கு வர வச்சு உணவு சாப்பிட வைக்கிறீங்க? அதுக்காக அவங்கள கூப்பிடுறீங்க. ஸோ இதிலேருந்தே தெரியுது அவங்க சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்தில் தான் இருக்கிறாங்கன்ட்டு. பாவம், இது கூட புரிஞ்சிக்கக்கூடிய புத்தியோ சக்தியோ மனிதர்கள்கிட்ட இப்போ இல்லை. இப்போ இந்த கலியுகம் முடிய போகுதுன்னு பாபா சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலியுகத்துக்கு நெருப்பு பிடிக்க போகுது, எல்லாமே அழிய போகுது. நீங்கள் பாபா கிட்ட இருந்து இப்போ அடையிற ஆஸ்தியின் மூலமாகத்தான் சத்தியுகத்தில் ராஜ்யம் பண்ணுவீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு யார் ராஜ்யத்தை கொடுத்தாங்க, ஆஸ்தியை கொடுத்தாங்க? பாபா தான் கொடுத்தார். நீங்கள் இப்போ அந்த பாபா மூலமாகத்தான் நீங்களும் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு தகுதியுடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசி ஆகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் சொர்க்கவாசி ஆகிறதில்ல. உங்களை சொர்க்கவாசி ஆக்கிட்டு நான் பரந்தாமத்துக்கு போயிடுறேன். மற்றபடி நரகவாசியாகவும் சொர்க்கவாசியாகவும் நீங்கள் தான் ஆகிறீங்க. பாபா நரகத்திலும் வர்றதில்லை, சொர்க்கத்திலும் வருவதில்லை. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமேகத்தில் வர்றார். ஆத்மாவுடைய வசிப்பிடம் சாந்தி தாமம். பிறகு நீங்கள் சுகதாமத்துக்கு வரீங்க. இதுவோ துக்கதாமம். பாருங்கள், ஆத்மாவுடைய வசிப்பிடம் சாந்தி தாமம், அங்கேருந்து சுகதாமத்துக்கு வருது. இப்போ கடைசியில் துக்கதாமத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த துக்கதாமம் அழிய போகுது. இது யாருக்குமே தெரியல. பகவான் பிரம்மா உடலில் இப்போ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றது கூட யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணருடைய உடலில் கடவுள் கற்றுக் கொடுத்தாருன்னு கூட சொல்கிறது இல்லை. கிருஷ்ணரே சொல்லி கொடுத்தாருன்றாங்க. கிருஷ்ணரை பகவான்னே சொல்ல முடியாது. அவர் இந்த உலகத்துடைய எஜமானராக இருந்தவர். மற்றபடி அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கிற லிபரேட்டரோ எல்லோருக்கும் ஒரே ஒரு சிவத்தந்தை தான். அதனால்தான் அவர் சுப்ரீம் சோல், பரமாத்மான்னு சொல்கிறோம், அதிமேலான ஆத்மான்ட்டு. நாம் அந்த தந்தைக்கிட்ட இருந்து தான் இப்போ சொர்க்க ஆஸ்தியை அடையிறோம் அப்படின்னு புரிஞ்சிக்கிற மாதிரி உலகத்தில் எந்த சத்சங்கமும் நடக்கிறது கிடையாது. இல்லை, எந்த சத்சங்கத்திலையாவது கடவுள்கிட்ட நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது, அதனால் அவரை ஒளிப்புள்ளியாக நினைக்கணும்னு எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிறவரோ ஒரே ஒரு தந்தை தான். ஸோ அந்த தூய்மையாக்கக்கூடிய தந்தை சொல்கிறாரு, நான் தான் உங்களுடைய உண்மையான குரு. தூய்மையாகிறதுக்கான வழியை சொல்லி உங்களை தூய்மையாக்கிறேன். மற்றபடி கங்கையின் தண்ணி ஒன்றும் உங்களை தூய்மையாக்க முடியாது. ஏன்னா இதுவே பாவாத்மாக்களுடைய உலகம். அதனால் என்ன தான் செஞ்சாலும் இந்த ஏணிப்படியில் கீழே இறங்கித்தான் ஆகணும். சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானமாக ஆகியே தீரணும். நீங்கள் பக்தி செய்கிறது கிடையாது. அதனால் ஐயோ ராமான்லாம் சொல்ல மாட்டீங்க. இவரோ உங்களுடைய தந்தை, உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் பகவானே வாங்க, ஹே ராம் அப்படி கூட சொல்லக்கூடாதுன்ற. அதுவுமே பிச்சை கேட்குற மாதிரி தான் இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு இது பழக்கமாயிடுச்சு, பக்தி மார்க்கத்து பழக்கம்.
அதனால் அந்த வார்த்தை வெளிப்படுது. ஆனால் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் அழியும். துக்கம் வருதுன்னா இன்னும் அதிகமாக நினைவு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு, பாவம் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை சொல்கிறார், நெருப்புலேருந்து கையை எடுக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். பக்தி மார்க்கன்றது நெருப்பில் கையை வச்சுக்கிட்டே கொதிக்குதுன்னு அலறது. ஸோ பாபா நினைவில் இருந்தாலே கையை வெளில எடுக்கிற மாதிரி தான். ஸோ அப்படி நீங்கள் பாபாவை நினச்சி பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா என்கிட்ட வந்துடுவீங்கன்றார். ஸோ அதனால் ஒருவரை மட்டும்தான் நினைவு செய்யணும், ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். பாபா சொல்கிறாரு, இது உங்களுடைய கடைசி பிறவி. ஸோ இந்த ஒரு பிறவியில் ஆஸ்தி அடைஞ்சால் தான் உண்டு, இல்லைன்னா ஒருபோதும் ஆஸ்தி அடைய முடியாது. இப்போ மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு. உங்களை ஹிந்து அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிக்கிறீங்களோ அவங்க உண்மையிலே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் அவங்களுடைய தர்மத்தின் பேரை மாற்றுறது கிடையாது. அவங்க தம பிரதானமாக தான் இருக்கிறாங்க. இருந்தால் கூட கிறிஸ்தவ தர்மத்தில் தானே இருக்கிறாங்க, பேரை மாற்றினாங்களா? ஆனால் நீங்கள் பாருங்களா, தேவதைகளாக இருந்தவங்க தூய்மை இழந்துட்டதுனால உங்களை இந்துன்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா உங்களை தேவதைன்னு இப்போ சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா சொன்னால் இப்போ தேவதை தர்மமே தாழ்ந்த தர்மமாக மாறிடும். ஸோ நாம் உண்மையிலே தேவதையாக இருந்தவங்கன்றதே நம்ம மறந்துட்டோம். அதனால தான் நம்ம குணம் கீழானதாக ஆயிடுச்சு. நான் தேவதா தர்மத்தை சார்ந்தவன், அதை விட உயர்ந்த பிராமணன், பிரம்மாகுமாரின்னு ஞாபகம் இருந்தாலே கீழான எந்த காரியமும் செய்ய மாட்டீங்க, ஏன் நினைக்க கூட மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாம் கீழானவர்களாக ஆனதுனால தங்களை யாருமே தேவதைன்னு சொல்லிக்க முடியல. ஏன்னா விகாரிகளாக இருக்கிறாங்க. இதுதான் தேக அபிமானம். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு கரெக்டாக புரிய வைக்கிறார். இங்கே யாரும் சாது சன்னியாசிகள் உங்களுக்கு புரிய வைக்கலை. நான் வியாபாரி, நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, கலெக்டரு, இப்படி சொல்கிறது எல்லாமே தேக அபிமானன்றார். நீங்கள் இப்போ தேகி அபிமானி ஆகணும், தேக அபிமானி இல்லை. தேகினா தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்ம அபிமானின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆத்ம அபிமானியாக ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. நீங்கள் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னா பாபாவை மட்டும்தான் நினைவு பண்ணணும். கைகள் காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் மனதில் பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் அந்த ஒரே ஒரு நாயகனுடைய நாயகிகள். எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர் அந்த ஒரு நாயகன்தான். எல்லோருக்கும் எப்போ சத்கதி கிடைக்கணுமோ அப்போ தான் அவர் வரார். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்குது. துக்கத்துடைய பேர அடையாளமே மறைஞ்சிடுது. ஸோ குழந்தைகளாகிய நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறது எல்லையற்ற தந்தைக்கிட்டிருந்து 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை, சதா சுகத்திற்கான ஆஸ்தியை அடையிறதுக்காக. வேறு எந்த ஒரு மனுஷனும் யாரையுமே சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்க முடியாது. சிவபாபா தான் பாரதத்தில் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறார். அதனால தான் பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் சிவபாபா கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு கூட யாருக்கும் எதுவும் தெரியாது. சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது சிவபாபா கிட்ட இருக்குது, சிவபாபா கிட்ட இருந்துன்றதே மறந்துட்டாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்புடைய ஆதாரத்தில் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையே நீங்கள் உயர்ந்ததாக உருவாக்கிக்கணும். மனிதனிலிருந்து தேவதையாகணும்.
தூய்மையாகி தூய்மையான வீட்டுக்கு திரும்பி போகணும். பிறகு புத்தம்புது உலகத்தில் வரணும். அதுக்கு கை காரியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே மனம் ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். எந்த ஒரு தலைகீழான விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடக்கூடாது, பேசவும் கூடாது இல்லையா. பாபா சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர எதையுமே பேசவோ கேட்கவோ கூடாது. வரதானம். எப்பவுமே உங்களுடைய தூய்மையான ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து குணங்கள்ன்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுங்கள். தூய்மையான ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து குணங்கள்ன்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அன்னப்பறவைகளாகிய உங்களுடைய ஸ்வரூபமே தூய்மை தான் இல்லையா. தூய்மையின் ஸ்வரூபம்தான் அன்னப்பறவையாகிய உங்களுடைய ஸ்வரூபமே. மேலும் உங்களுடைய கடமை எப்பவுமே குணங்கள்ன்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறது, கிரகிக்கிறது. அவகுணங்கள்ன்ற கற்களை ஒருபோதும் புத்தியினால் கூட நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. ஸோ இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு கட்டளை எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது என்ன தெரியுமா? தீயதை யோசிக்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே. யார் இந்த கட்டளையை சதா ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் எப்போவுமே ஞானக்கடலின் கரையில் வசிக்கிறாங்க. ஏன்னா அன்னப்பறவைகளுடைய இருப்பிடமே கடல் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடலில் தான் அன்னப்பறவை இருக்கும் போல் இருக்குது. ஸோ அன்னப்பறவை எப்போவுமே தூய்மைக்கு பேர் போனது இல்லையா. ஸோ அதனால் தூய்மையாக இருக்கணும். அன்னப்பறவை கல் எடுக்காது, முத்தம் மட்டும்தான் கிரகிக்கும். அதேமாதிரி நீங்களும் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தான் கிரகிக்குமே தவிர அவகுணங்கள் பக்கமே போகக்கூடாது. அவங்களுக்கு 1000 கெட்ட குணம் இருக்கட்டும், அது உங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்றார். அப்படின்னு அர்த்தம், அதை பார்க்கவே கூடாது. ஸோ அதுக்காக தான் பாபா சொல்கிறார், தீயதை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே, நினைக்காதேன்ட்டு. ஸோ அப்போ தான் இதெல்லாம் கேட்கலனாலே கடலுக்கு பக்கத்தில் தான் இருப்பீங்க இல்லையா. அப்படின்னு அர்த்தம், பாபா சொன்னதையே தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம். பாபா சொல்கிறத சிந்தனை பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு வீண் விஷயத்தை கேட்காமல் இருக்கிறதும் முக்கியம், பேசாமல் யோசிக்காமல் பார்க்காம இருக்கிறதும் முக்கியம். ஸ்லோகன்: நடந்தாலும் சுத்தினாலும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறது தான் பிரம்மா பாபாவின் உள்ளத்துக்கு பிடித்த பரிசாகுன்றார். ஸோ பிரம்மா பாபாவுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னா, நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்திலே இருக்கணும் இல்லை. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிறதாண்டா நீ எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டுன்னுவாங்க இல்லை. பாபா குழந்தையாக இருந்தால் அவங்க குழந்தைங்கள நீ முரளி படித்து பாபா நினைவில் இருக்கிறது தான் எங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுன்னுவாங்க. அதேமாரி தான் பிரம்மா பாபா ஃபரிஸ்தா ரூபத்திலேயே நீங்கள் இருக்கணும். எது பண்ணாலும் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்ன்றார். அவ்யக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்க. சதா ஆடாத அசையாதவராக இருக்கணும் அப்படின்னா சதா முன்னேற்றம் மற்றும் சேவைக்கான முன்னேற்றத்தில் எப்போவுமே பிஸியாக இருங்கன்றார். அப்போ மனம் ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. எப்போ ஒன்றும் சுய புருஷார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கணும், பாபா நினைவில் இருந்து ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில். இன்னொன்று சேவைக்கான முன்னேற்றத்தில் பிஸியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு வாய் மூலமாக சேவை பண்ணுறது, நடத்தையின் மூலமாக சேவை பண்ணுறது, எண்ணத்தின் மூலமாக சேவை பண்ணுறது.
ஸோ இதில் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா வீண் விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ மாட்டீங்க. அப்போ மனம் ஒரே சீராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்காகவும் எப்போவுமே சுபபாவனை வைங்க. வேறு எந்த பாவனையும் இருக்கக்கூடாது. நம்மள தானே கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அப்போ சுப பாவனை தான் இருக்கணும். சம்பந்தத்தின் ஆதாரத்தில் உங்கள் நடிப்பை நடிக்கக்கூடாது. சேவைக்கான சம்பந்தத்தில் உங்களுடைய நடிப்பை நடிங்க. சூப்பர் இல்லையா? இப்போ சம்பந்தம்னா மனைவி கிட்ட கணவன்ற உணர்வில் பேசக்கூடாது. பாபாவை வெளிப்படுத்துகிறேன், அதான் சேவைக்கான சம்பந்தம். பாபாவை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த சகோதர ஆத்மாவுக்கு. அந்த சம்பந்தத்தில் உங்கள் நடிப்பு இருக்கணும் இல்லையா? கணவன்னா நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அந்த ஒரு ஈகோ, அகங்காரம் இதெல்லாம் வெளிப்படும் சமஸ்காரம் முதல்ல. ஆனால் அவங்க அகங்காரத்தில் இருந்தாலும் நான் பணிவாக நடக்கிறேன். ஏன் அவங்கள மனைவியாக பார்க்கல, பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் பாபாவை வெளிப்படுத்துகிறேன் பணிவின் மூலமாக. மனைவின்னு நினச்சா பணிய மாட்டீங்க. ஸோ எல்லா உறவுக்கும் இது பொருந்தும். ரெண்டாவது, அழியக்கூடிய பொருட்களை ஆதாரமாகவோ துணையாகவோ வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வெறும் கருவி தான். சேவை செய்கிறதுக்கு ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது இருந்தால் தான் சேவை செய்வேன் அப்படி இருக்கக்கூடாது. இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறேன், அது இல்லாட்டினாலும் சேவை செய்வேன். அப்போ சேவைக்காக பயன்படுத்திட்டு அவ்வளோதான், அதிலிருந்து பற்ற டக்குன்னு கட் பண்ணணும். வசதிகளின் ஈர்ப்பில் மனம் சிக்கிக்கக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லை? இப்போ நிறைய சென்டரில் சேவை செய்கிறாங்கன்னா, ஒரு பொருளை வச்சு சேவை செய்கிறாங்கன்னா அந்த பொருளை இன்னொருத்தரை தொடவே விட மாட்டாங்க. அப்போ அதில் பற்று இருக்குதுன்னு அர்த்தம். மற்றவர்கள் வீணாக்கிடுவாங்க, அதெல்லாம் விட வீணாக்காமல் பார்த்துக்கணும், அதெல்லாம் ஓகே தான். பட்டு மற்றவர்களை தொட விடாமல் இருக்கிறது காரணம் அது எண்ணிதுன்ற அந்த பற்று. ஸோ அந்த பற்று இருக்கக்கூடாது. அந்த வசதி வாய்ப்பின் ஈர்ப்பில் உங்கள் மனம் சிக்கிக்கக்கூடாது. நான் எப்போவுமே பிச்சைக்காரன் தான், அப்படி இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.